வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு முட்டை பொடி மாசு எறா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். எறா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 50 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் கலந்து போடுறேன். நீங்க சின்ன வெங்காயமே போட்டாலும் பரவாயில்ல. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். இந்த முட்டை பொடி மாசு எறாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். முன்னாடியே உப்பு போட்டா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. நான் 50 கிராம் தக்காளி எடுத்து பேஸ்டா அரைச்சி வச்சுக்கிறேன். அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 தக்காளி பெரிய தக்காளி எடுத்தேன். தக்காளி பச்சை வாசம்லாம் போட்டோம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க தனியாத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் கலந்துருந்தா நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல நம்ம எறா போட்டுக்கலாம். எறா வேவறதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி விட வேணாம், ஏன்னா எறாலே தண்ணி விட்டு வரும். இப்போ நம்ம மிக்சியில் தக்காளி பேஸ்ட் அரைச்சோம், கழுவி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு தூள் போட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம ஊத்தின தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி போச்சு. எறாவும் வெந்துடுச்சு. நம்ம போட்ட உப்பு காரம் திட்டமா இருக்கு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம 2 முட்டை உடச்சு ஊத்திக்கலாம். லெமன் ஜூஸ் இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா வெயிட் பண்ணிடலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜூஸ் போட்டுக்கலாம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் எறா முட்டை பொடி மாசு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நல்லா சூப்பராக செஞ்சாச்சு. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்தமாரி எறாவை
நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். முட்டை போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா